ஹாய் கைஸ், இந்தியா vs இங்கிலாந்து செகண்ட் ஓடிஐ மேட்ச்க்கான அனலிசிஸ் நம்ம இந்த வீடியோவில் பார்க்கலாம். இந்த மேட்ச் வந்து கட்டாக்கில் இருக்கக்கூடிய பார்ப்பட்டி கிரிக்கெட் ஸ்டேடியமில் வந்து நடக்க போகுது. ஸோ இந்த மேட்ச்க்கான கம்ப்ளீட் அனலிசிஸ் நம்ம இந்த வீடியோவில் பார்க்கலாம். ஃபஸ்ட்டு இந்த கிரவுண்டோட பிச் ரிப்போர்ட் வந்து பார்த்துடலாம். இதுவும் ஓரளவுக்கு டீசெண்டான பேட்டிங் விக்கெட் அப்படிங்கிற மாதிரி சொல்லலாம். பட் இருந்தாலும் நம்ம லைவ் பிச் ரிப்போர்ட் ஒரு தடவை பார்த்துட்டு போகிறது நல்லதாக இருக்கும் அப்படின்னு தோணுது. ஏன்னா இந்த சீரீஸ் ஃபுல்லாகவே இங்கிலாந்து சீரீஸ், T20 சீரீஸ் ஆகட்டும், இந்த ஓடி மேட்ச் ஆகட்டும், கொஞ்சம் ஸ்லோவாக தான் இருந்திருக்கு பெரும்பாலான பிச்சஸ்ஸு. அண்டு ஸ்பின்னருக்கு ஓடிஐ மேட்ச் அப்படிங்கிறதுனால மேட்ச் ப்ராசஸ் ஆகும்போது கொஞ்சம் டர்ன் கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது அப்படிங்கிற மாதிரி பார்க்கலாம். செகண்ட் இன்னிங்ஸில் டியூ ஃபேக்டர்லாம் இருக்குமா அப்படிங்கிறது நம்ம லைவ் பிச் ரிப்போர்ட் பார்த்தா தான் தெரியும். அதோட அப்டேட் நான் உங்களுக்கு டெலகிராமில் சொல்கிறேன். நம்பர்ஸ் அப்படின்னு பார்க்கும்பொழுது டோட்டலாக ஓடிஐஸ் மேட்ச்சில் இங்கே 6 மேட்ச் நடந்திருக்கு. சேசிங் டீம் வந்து 4 முறை வின் பண்ணியிருக்காங்க. ஸோ சேஸ் பண்ணுற டீமுக்கு தான் அட்வான்டேஜ் அதிகம் அப்படிங்கிறதுனால டாஸ் வின் பண்ணக்கூடிய டீம் சேசிங் ப்ரிஃபர் பண்ணுறதுக்கு நிறைய சான்ஸ் இருக்குது. பேட்டிங் ஃபஸ்ட்டு பண்ண டீம் வந்து 2 முறை வந்து வின் பண்ணியிருக்காங்க. ஹையஸ்ட் ஸ்கோர் அப்படிங்கிறது 381 அப்படிங்கிறது ஒரு பெரிய ஸ்கோராக நம்ம பார்க்கலாம் ஓடிஐ ஃபார்மேட்டை பொறுத்த வரைக்கும். ஸோ பேட்டர்ஸுக்கு மாட்டுச்சு அப்படின்னா பெரிய ஸ்கோர் போகிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது. குறிப்பாக இந்தியா ஃபஸ்ட்டு பேட்டிங் ஆடினாங்க அப்படின்னா கட்டாயம் ஒரு பெரிய ஸ்கோர் போஸ்ட் பண்ணுறதுக்கு ஹை சான்சஸ் இருக்குது அப்படிங்கிற மாதிரி பார்க்கலாம். ஆவரேஜ் ஸ்கோர் 270 டீசெண்டான ஸ்கோர் அப்படிங்கிற மாதிரி நம்ம கன்சிடர் பண்ணலாம். அதுபோல் பேட்டர்ஸுக்கு சாதகமாக தான் இருக்கும் 60%. 40% வந்து பவுலர்ஸ்க்கு சாதகமாக இருக்கும். பிச்சஸில் இந்த மாதிரி கிராஸ் இருக்கா இல்லை ட்ரையாக இருக்கா அப்படிங்கிறது எல்லாமே பார்த்துட்டு நம்ம அதுக்கேற்ற மாதிரி ஒரு சின்ன மூவ் பண்ணணும். ஸோ அதையும் நான் உங்களுக்கு டெலகிராம் சேனலில் இன்ஃபார்ம் பண்ணுறேன். ஒன்றும் இல்லை, பிச் ரிப்போர்ட் நீங்கள் பார்க்கும்பொழுது பிச்சஸில் கிராஸ் இருந்துச்சு, மாய்ஸ்டர் இருந்துச்சு அப்படிங்கிற மாதிரிலாம் சொன்னாங்க அப்படின்னா நீங்கள் அந்த நியூ பாலில் விக்கெட் எதிர்பார்த்து டீம் எடுங்க. இப்போ ஓப்பனர்ஸ் அவுட் ஆகுவாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு, ட்ரையாக இருக்குது பிச் பெருசாக அந்தளவுக்கு கிராஸ் எதுவும் இல்லை அப்படின்னா நீங்கள் தாராளமாக ஓப்பனர்ஸ் எடுக்கலாம். நியூ பாலில் பெருசாக விக்கெட் விழுகாது அப்படிங்கிற மாதிரி. அவ்வளோதான். இது பெரிய அளவில் வேறு எந்த மாற்றமும் இல்லை. 2 டீமோட ப்ராபல் பிளேயிங்கில் ஒன்று வந்து பார்த்துடலாம். விராட் கோலி இன்ஜுரி. ஸோ இப்போது முதல் மேட்ச் மிஸ் பண்ணார். அவருடைய இன்ஜுரி எந்த அப்டேட் அப்படிங்கிறது நமக்கு கிளியராக தெரியலை. ஸோ ஃபஸ்ட் நெக் இன்ஜுரி அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க. பட்டு முழங்காலில் ஒரு இது மாதிரி போட்டிருந்தார். என்ன இன்ஜுரி அப்படிங்கிறது கிளியராக தெரில. ஸோ ஃபிட்டாக இருந்தார்னா ஸ்ட்ரெயிட்டாகவே அவர் உள்ளே வந்துடுவார். எஸ்எஸ்வி ஜெய்ஸ்வாலை ட்ராப் பண்ணிடுவாங்க. கில் ஓப்பன் பண்ணுவார் ரோஹித் சர்மாவோட. விராட் 1 டவுனு, ஸ்ரேயஸ் ஐயர் 2 டவுன். இப்படி தான் இருக்கும் பேட்டிங் ஆர்டர். அண்ட் போன மேட்ச்சில் ஒரு சின்ன சேஞ்ச் பண்ணியிருந்தாங்க. அக்ஷர் பட்டேலை மேலே ப்ரமோட் பண்ணி அனுப்பியிருந்தாங்க. கேஎல் ராகுல், ஹார்திக் பாண்டியாக்கெலாம் அகேடா அக்ஷர் பட்டேல் அனுப்பியிருந்தாங்க. ஸோ இந்த T20 வேர்ல்டு கப் ஃபைனல்லேருந்தே அது பண்ணாங்க, ஒர்க் அவுட் ஆணிச்சு. ஸோ அதை மேபி ஃபாலோ பண்ணுறாங்களா என்ன அப்படிங்கிறது தெரில. அது கொஞ்சம் இந்த போன மேட்சும் கிளிக் ஆகிருந்துச்சு அப்படிங்கிறதுனால அதே கண்டினியூ பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ அக்ஷர் பட்டேல் பேட்டிங்கில் மேலே வர்றதுனால நம்ம ஃபேண்டசி பாயிண்ட் ஆஃப் வியூ பொறுத்த வரைக்கும் ரொம்ப யூஸ்ஃபுல்லான ஒரு பிக் அப்படிங்கிற மாதிரி நம்ம பார்க்கலாம். அதே போல் ஷமி, ஹர்ஷிதீப் ராணா 2 ஃபாஸ்ட் பவுலர்ஸ் இருக்கிறதுனால ஹார்திக் பாண்டியாவோட ஓவர்ஸ் கொஞ்சம் குறைவாக இருக்குது. அதிகமாக ஓவர் போட்டாலுமே டெத் ஓவர்ஸில் விக்கெட் எடுத்திருந்தார். T20 சீரீஸில் ஹார்திக் பாண்டியாவோட பெரும்பாலான விக்கெட்ஸ் வந்து அந்த 19, 20 அந்த ஓவரில் தான் வந்துருந்துச்சு. பட் 2 ஃபாஸ்ட் பவுலர் இருக்கிறதுனால ஹார்திக் பாண்டியாவுக்கு அந்த டெத் ஓவர்ஸ் பெருசாக கொடுக்க மாட்டாங்க. அதனால் கேப்டன், வைஸ் கேப்டனாக போடுறவங்க இந்த ஒரு விஷயத்தை கன்சிடர் பண்ணிக்கோங்க. அகைன் அந்த ரோஹித் சர்மா, விராட் கோலியோட ஃபார்ம் அது ஒரு கன்சர்னாக இருக்குது. பெரிய அளவில் ஃபார்மில் இல்லை. ஸோ போன மேட்சோட வீடியோவில் என்ன சொன்னோன்னா அதே தான். பெருசாக கரண்ட்டில் ஃபார்மில் இல்லாத பிளேயர்ஸை ஸ்மால் லீகில் எடுக்கிறது அப்படிங்கிறது ரிஸ்க்கு தான். ஸோ அதை நீங்கள் யோசித்து எடுத்துக்கோங்க. விராட் கோலியை பொறுத்த வரைக்கும் கூட கொஞ்சம் தட்டி ஆடி ஒரு மாதிரி ஃபார்முக்கு வந்துடுவார் அப்படின்னு வச்சுக்கிட்டா கூட, ரோஹித் சர்மாவுக்கு டைமிங்கே கொஞ்சம் மிஸ் ஆகுது. அவரோட இன்டென்ட்டையும் மாற்றி இருந்தார். எடுத்தோடனே அக்ரெசிவாக அடிக்க போகிற இன்டென்ட்டு இப்போ கொஞ்சம் டைம் எடுத்து ஆடுறாரு. அது கொஞ்சம் செட் ஆகாமல் இருக்க மாதிரி தோணுது. பார்த்துக்கோங்க. ரோஹித் சர்மா, விராட் கோலியெல்லாம் கிராண்ட் லீகில் ட்ரை பண்ணுங்கள். ஸ்மால் லீகில் கொஞ்சம் யோசிச்சு எடுங்க அப்படின்னு சொல்லலாம். இங்கிலாந்து சைடை பொறுத்த வரைக்கும் 4 மெயின் பவுலர்ஸோட போனாங்க போன மேட்ச். அது கொஞ்சம் பேக் ஃபயர் ஆணிச்சு அப்படிங்கிற மாதிரி சொல்லலாம். ஏன்னா பிரைடன் கார்ஸ் அடி வாங்கினார் பயங்கரமாக. மற்ற பவுலர்ஸ் பார்ட் டைமர்ஸும் அடி வாங்கும் பொழுது அவங்களுக்கு ஆப்ஷன்ஸ் பெருசாக இல்லாமல் இருந்துச்சு. ஸோ அதனால் இந்த மேட்ச் வந்து ஒரு ஜேமி ஓவர்டன் மாதிரி பவுலரை உள்ளே கொண்டு வருவாங்களா அப்படிங்கிறத வெயிட் பண்ணி பார்க்கணும். பேட்டிங்கை பொறுத்த வரைக்கும் ஓப்பனர் சூப்பரான ஸ்டார்ட் கொடுத்துருந்தாங்க போன மேட்ச். ஸோ பில் சால்ட் இன்னும் கன்வின்சிங்காக இருந்தார் பென் டக்கட்டோட. T20 கொஞ்சம் திணறினார், பெருசாக ரன்ஸ் வரல. பட்டு பில் சால்ட் இது ஓடியை பொறுத்த வரைக்கும் ரொம்ப கன்வின்சிங்காக இருந்தார். அன்ஃபார்ச்சுனேட்டாக ஒரு ரன் அவுட் ஆனார். ஸோ இந்த மேட்சும் அதே இன்டென்ட் காமிச்சார் அப்படின்னா பில் சால்ட்டை இருந்து நம்ம ஒரு நல்ல நாக்கு எதிர்பார்க்கலாம். பென் டக்கட் கொஞ்சம் திணறி தான் ஆடினாலுமே அவரும் வந்து டீசெண்டான பேட்டர், நல்ல ஃபார்மில் இருக்கார்.
ஜோ ரூட் இந்த ஃபார்மேட்டை பொறுத்த வரைக்கும் நம்ம நம்பி எடுத்துகிட்டு போகலாம். ஓவர்ஸும் போடுவார் அப்படிங்கிறதுனால தாராளமாக நம்ம கண்டிப்பாக எடுத்துகிட்டு போகலாம். ஹாரி புரூக்கோட புவர் ரன் கண்டினியூ ஆகுது இந்த சீரீஸ், இந்த இந்தியா டூரில். லிவிங்ஸ்டன் சும்மா T20 மாதிரி சுற்றினார். ஸோ ஜேக்கப் பெத்தல் ஓரளவுக்கு நிதானமாக ஆடினார். ஸ்பின்னர்ஸை கொஞ்சம் பெட்டராக ஹேண்டில் பண்ணார், ஜடேஜாவையும் சரி அக்ஷர் பட்டேலையும் சரி. ஸோ அதனால் ஜேக்கப் பெத்தல் ஒரு நல்ல ஆப்ஷன் அப்படிங்கிற மாதிரி பார்க்கலாம். மற்றபடி ஆதில் ரஷீத் கண்டெயின் பண்ணி போடுறாரு, பட் விக்கெட்ஸ் கிடைக்காதனால நமக்கு அந்தளவுக்கு பெருசாக யூஸ்ஃபுல்லாக இருக்க மாட்டார் அப்படின்னு தோணுது. ஷாகிப் முகமதுக்கு பிச்சை தான் இனிஷியலாக என்ன எப்படி இருக்கும் அப்படிங்கிறத பார்த்துட்டு அந்த மூவ் பண்ணலாம். ஆனால் என்னுடைய ஃபைனல் ஸ்மால் லீக் டீமு. ஸோ இதில் வந்து ட்ரீம் 11 வந்து புதுசாக பாயிண்ட் வந்து அப்டேட் பண்ணியிருக்காங்க. ஸோ ட்ரீம் 11 எடுக்கிறவங்க பேட்டர்ஸ் எடுங்க. ஸோ அதை நான் முன்னாடியே சொல்லலாம் அப்படின்ட்டு இருந்தேன், அதை மிஸ் பண்ணிட்டேன். ஒரு 2-3 பேர் டெலகிராமில் சொல்லியிருந்தீங்க. ஸோ அதுக்கப்புறம் தான் அது இது வந்து நம்ம வந்து பெரும்பாலும் இந்த ரியல் 11 இந்த மாதிரியான இதில் தான் விளையாடுறோம். அதனால் வந்து அதை நம்ம பெருசாக கவனிக்காமல் விட்டாச்சு. ஸோ பேட்டர்ஸுக்கு நிறைய அட்வான்டேஜ் இருக்குது. ஏன்னா ஒரு 4 அடித்தாங்க அப்படின்னா ஒரு பேட்ரு 4+4 8 பாயிண்ட் வந்து கொடுக்குறாங்க. அதே போல் 6 அப்படின்னா 6+6 12 பாயிண்ட் அப்படின்னு நினைக்கிறேன், எக்ஸாக்டாக தெரில. ஸோ அதனால் வந்து பேட்டர்ஸுக்கு வந்து கேப்டன் வைஸ் கேப்டன் சாய்ஸை கொடுக்குறது தான் ட்ரீம் 11 பொறுத்த வரைக்கும் ஒரு கரெக்டான மூவாக இருக்கும். ஏன்னா ஒரு 30லேருந்து ஒரு 40 ரன் அடித்தாங்க அப்படின்னாலே கிட்டத்தட்ட 80லேருந்து ஒரு 90 பாயிண்ட் பக்கம் பேட்டர்ஸுக்கு சாலிடாக வந்துடுது. ஸோ அப்படிங்கிறது 80-90 அப்படிங்கிறது ஆல்மோஸ்ட் ஒரு ட்ரீம் பிளேயர் அப்படிங்கிற மாதிரி தான் வந்துடுது. ஸோ அந்த கேட்டகரியில் வந்துடுறதுனால நம்ம பேட்டர்ஸ் கேப்டன் அண்டு பேட்டர்ஸ்க்கு மட்டும் கொடுக்குறது தான் ஒரு நல்ல ஆப்ஷனாக இருக்கும். ஆல்ரவுண்டர்ஸ்க்கு கொடுக்கலாம், பட் இதில் இருக்கக்கூடிய ஆல்ரவுண்டர்ஸ் எல்லாருமே கொஞ்சம் லோவர் மிடில் ஆர்டரில் பேட்டர் பண்ணுறதுனால டாப் ஆர்டர் பேட்டர்ஸ்க்கே நான் கொடுத்துருக்கேன். கில்லுக்கு கேப்டன், பில் சால்ட்டுக்கு வைஸ் கேப்டன் அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்கேன். ரூட்டுக்கு கூட கொடுக்கலாம், பட் ரூட் பெருசாக பவுண்ட்ரிஸ் பிளேயர் கிடையாது, 1-2 அப்படிங்கிற மாதிரி ரொட்டேட் பண்ணி தான் எடுப்பார். ஸோ பில் சால்ட் மாதிரியான பிளேயர்ஸ் வந்து செத்த நேரம் ஒரு 10 ஓவர் ஆடிட்டாங்க அப்படின்னா கூட நமக்கு நிறைய பாயிண்ட்ஸ் வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. ஸோ அந்த ஒரு இதில் நான் எடுத்திருக்கேன். இதே தவிர பார்த்தோம் அப்படின்னா நீங்கள் வந்து ஜேக்கப் பெத்தல் மாதிரியான பிளேயர்ஸை கன்சிடர் பண்ணலாம். பவுலர்ஸ் பக்கம் போகிறதா இருந்தால் போகலாம் தாராளமாக. பிரைடன் கார்ஸ் T20 நல்லா பண்ணார், பட் போன மேட்ச் சமாடி வாங்கினார். ஜோஃப்ரா ஆர்ச்சர் நல்லா பண்ணியிருக்காரு, ரஷீத் ராணா நல்லா பண்ணார். ஸோ இந்த மாதிரி நல்ல குவாலிட்டி பவுலர்ஸ் இருக்காங்க, அவங்களையும் ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ இது கம்ப்ளீட்டாக ட்ரீம் 11க்கான டீமு. பெரும்பாலான பேர் அந்த ஆப்பில் தான் விளையாடுவீங்க. ஸோ மற்ற ஆப்பில் விளையாடுறவங்களுக்கு நான் டெலிகிராம் சேனல்லே டீம் கொடுத்துருவேன், அதை நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கோங்க. இதில் ஏதாவது மாற்றம் இருந்துச்சு அப்படின்னா நான் அதை உங்களுக்கு டெலிகிராம் சேனலில் இன்ஃபார்ம் பண்ணுறேன், ஜாயின் பண்ணிக்கோங்க. நன்றி.